தவறான வழியில போகக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையில ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க, உள்ள அந்யூன்யம் இல்ல, ஆசபாசங்கள் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த வசிய மருந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். எல்லாருடைய கேள்விக்கு விடைதான் இந்த பதிவா இருக்க போகுது. ஸ்ரீ மாதரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்தா பிரச்சனை தாங்க. யாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாம இல்ல. ஒரு துணைவர் சரியா இருந்துட்டாங்கன்னா அதை விட வேற எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம கூட இருக்கிற கணவனோ மனைவியோ நம்மளுக்கு பக்கபலமா சப்போர்ட்டா ஒரு மிகப்பெரிய துணையா இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஆனா அவங்க சரியில்லை அப்படின்னா 1000 கோடி ரூபாய் கையில இருந்தாலும் புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பயனே கிடையாது. அந்த வாழ்க்கை வீணற்ற வாழ்க்கை தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய எல்லாருக்கும் தான் வசிய மருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான பொருளா கருதப்படுது. இது நான் சொல்லலைங்க. சித்தர்கள் சொன்ன முறையில நாங்க அற்புதமான முறையில வசிய மருந்து பண்ணி வச்சிருக்கிறோம். தவறான வழியில போகக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவி வாழ்க்கையில ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க, 2 பேருக்குள்ள அந்யூன்யம் இல்ல, ஆசபாசங்கள் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த வசிய மருந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். எல்லாருடைய கேள்விக்கு விடைதான் இந்த பதிவா இருக்க போகுது. வசிய மருந்தால பாதிப்பு வருமா அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வசிய மருந்தால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுல எந்த விதமான விஷய இனங்களை, பூச்சி இனங்களோ பாஷானங்களோ நம்ம சேர்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வசிய மருந்தை கொடுக்கறது மிக மிக எளிமையான விஷயம். இந்த மருந்தை மென்சஸ் பிளட்ல கலந்து சாப்பாட்டுல கலந்து கொடுக்கணும். ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்கும்போது, ஒரு ஆண் கொடுக்கும்போது விந்தணுல கொடுக்கலாம், இல்லாட்டி வலது கை கட்டவரல் ரத்தத்துல கொடுக்கலாம். ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்கும்போது இடது கை கட்டவரல் ரத்தத்தை கலந்து கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் உடல் பாகங்கள்ல இருக்க அழுக்க உணவுல கலந்து கொடுக்கறது போல இருக்கும். இது எல்லாமே சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் தான். அதை நாங்க அப்படியே பின்பற்றி கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒன்றா இருக்கும். உடனே இதெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சில பேர் போர்க்கொடி தூக்குவாங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மருந்தை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம், இந்த மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் புளி, அகத்திக்கீரை, பாவக்காய், எலுமிச்சம்பழம் சாறு, தயிர், மோர், புளி கலந்த குழம்பு, இந்த 7 பொருட்களை நிச்சயமா கொடுக்கக்கூடாது. எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மருந்தை கொடுத்து அந்த எந்த உணவுல கலந்து கொடுக்குறோமோ அந்த உணவு போய் செரிச்சு வெளியே வர வரைக்கும் இந்த பொருட்களை நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டா புளி எடுத்துக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மருந்தை கொடுத்தோம்னா புளி கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. இது நீங்க சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை 4ல இருந்து 5 மாசத்துல அந்யூன்யமாவும் அக்கறையாவும் பாசத்தோட அன்போடைய ஒரு நல்ல கணவன் மனைவியா நீங்க வாழ்வதற்கு இந்த மருந்து நிச்சயமா உங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கும். இந்த மருந்து வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.